வணக்கங்க. 1 லட்சம் கொடுத்தால் 1 கோடி அஸ்வின் ராவ் வியாபாரம் பற்றி உங்களில் ஒருவன் அருண் அலைஸ் ஏகே மற்றும் மாயவரத்தைச் சேர்ந்த தர்மராஜ் அண்ணன். நாங்கள் 2 பேரும் இப்போ பாண்டிச்சேரி செக்ரட்டரியேட் மற்றும் கவர்னர் மாளிகை பக்கத்தில் நிற்கிறோம். முக்கியமான விஷயம் ஒன்று காட்டுறேன், பார்த்துக்குங்க. பேக்குள்ளே தெரியுதுங்களா? பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னென்னா வாங்கினேன் பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த அஸ்வின் ராவ் வியாபாரம் என்னன்னு நமக்கு தெரியாது. பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை, போராட்டத்தில் நாங்கள் இருக்கோம். அண்ணனும் நானும் நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கோம். நேற்று அஸ்வின் ராவ்கிட்ட சொல்லியாச்சு, சார் எங்களுக்கு எங்கள் பிரச்சனையை முடிச்சு விடுங்க, தயவு செஞ்சு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம், பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கெலாம் அவர் செவி சாய்க்கலை. கேட்டால் பிஸ்னஸ் முடிஞ்சிடணும், கோடியாக வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக அண்ணா நீங்களும் பதிவு பண்ணிவிடுங்க. பல பிரச்சனை, பல ரவுடிகளை மீறி நாங்கள் வாங்கின நம்ம கவர்னர் மாளிகிட்ட போடுவோம். பல பிரச்சனை, பல பிரச்சனையை மீறி தான் நாங்கள் உயிருக்கே ஆபத்தான நிலையில் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் உயிருக்கு பிரச்சனைனா அண்ணா நானும் சொல்லிடுறேன், நீங்களும் சொல்லிவிடுங்க. இந்த பாருங்க, கவர்னர் மாளிகிட்ட நிற்கிறோம். இங்கிட்ட வாங்கினேன். எங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னா திரும்பவும் பதிவு பண்ணுறேன். அஸ்வின் ராவ் மனைவி ராதிகா, அஸ்வின் மருமகன் ராயன், செந்தாமரை கண்ணன், நீங்களும் சொல்லிடுங்கண்ணே நான் எல்லார் பேரையும். அஸ்வின் ராவ் மனைவி ராதிகா அஸ்வின், செந்தாமரை கண்ணன், காளிதாஸ், இவங்க தான் காரணம், முழு பொறுப்பு. ஏன்னா இவங்க தான் பொறுப்பு, எங்கள் உயிருக்கு. ஏன்னா இவங்க ரவுடிகளை வச்சு, ஏன்னா செந்தாமரை மிரட்டின எல்லா விஷயத்தையும் வாட்ஸ்அப்லேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்துக்கும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த வீடியோ யாருக்கும் நாங்கள் போடலை, முக்கியமானவங்களுக்கு மட்டும் தான் அனுப்புகிறோம். அதில் இப்போ அஸ்வின் சாருக்கும் மற்ற எல்லாருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களுக்கு எங்கள் பணம் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சுமூகமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி இப்போ மணி 9:30 ஆகுது. 11 மணிக்குள்ளே, 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே எங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இங்கே தீக்குளிப்போம், போராட்டத்தை நடத்துவோம், இந்த பிஸ்னஸ் என்னென்னு வெளியே கொண்டு வருவோம். எங்கள் உயிருக்கு நாங்கள் முயற்சி பண்ணி ஏதாவது பிரச்சனையானால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா எங்கள் உயிருக்கு ஆபத்து அவங்களால, நான் சொன்ன அந்த 5 பேரால். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தாமரகன்ட்ட பணம் இல்லாமல் இல்லைங்க. கோடியாக அக்கௌண்ட்டில் வச்சுருக்கான். கோடியாக வசூல் பண்ணியிருக்கான். 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கான். கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, அஸ்வின் ராவ்ட்டையும் எல்லாம் இருக்குது. இவங்க கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு பதிவுங்க. போன மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அண்ணன் பெங்களூர் போயிருந்தார். ஒரு 6 பேர் சேர்ந்த ஒரு குழுவோட பெங்களூர் போயிருந்தார். அதில் அண்ணன் ஒருத்தர், மீதி பேரை நான் சொல்ல விரும்பலை. அப்போ போனப்போ ராதிகா மேடம் இந்த 6 பேர் போனதில் ஒருத்தருக்கு ஒரு 30,000 ரூபா பணத்தை போட்டுட்டு இவங்க எல்லாரையும் 30ஆம் தேதிக்கு மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எப்போ? செப்டம்பர் 30க்கு அப்புறமா பணம் வரலை. அப்போ செந்தாமரை என்ன பண்ணுறான், அக்டோபர் 15 வரைக்கும் டைம் கேட்குறான். அக்டோபர் 15 முடிஞ்சிருச்சு. என் வீட்டுக்கு என்னென்ன என் வீட்டுக்கு காளிதாஸை வச்சு 5 பேரை வச்சு டைம் கேட்குறாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டாங்க. 15ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி சொன்னான். நேற்று 20ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த வாரம் இதுதாங்க இந்த வியாபாரம். இதை இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் அண்ணன் அண்ணா எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க? 51 லட்சம் போட்டிருக்காங்க. நான் 98 லட்சம், அரௌண்ட் 1 கோடி ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது. அக்கௌண்ட் மூலியமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் அவன் ஒரு அமௌண்ட் 27 லட்சம் எனக்கு கொடுத்துருக்கான். பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக்கு கொடுத்தான். செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இனி வாழ்வாதாரமே இல்லை. பார்த்துக்குங்க. இப்போ இது நாங்கள் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இது உள்ளே போயிடுவோம். ப்ரெஸ் மீட் அங்கே இருக்காங்க, அவங்கள்ட்டையும் இப்போ நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். இது எங்களுக்கு 1.5 மணி நேரம் இவங்களுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்குறோம், டைம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா புதிய தலைமுறை எல்லா சேனலும் இங்கே தான் இருக்காங்க. அதையும் நான் இப்போ கொஞ்சம் அதை அந்த இடத்துக்கு போகணும். நான் அந்த இடத்துக்கு போனால் தான் நான் அதை காட்ட முடியும். மீடியாவெல்லாம் வர சொல்லிட்டோம். ஆனால் இப்போ எப்படி இப்போ இவர் மஞ்சுநாத் சார் இதெல்லாம் புதிய தலைமுறை வந்துச்சோ, அதை விட எவிடன்ஸோடு நான் இந்த வியாபாரம் ஃபண்டு என்னங்கிறத நான் கொண்டு வந்துடுவேன். வாங்க, நான் இங்கிட்டு போய்க்கலாம். நான் கொண்டு வந்துடுவேன். அதனால் இந்த பாருங்க, அங்கே போலீஸ்கார் எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ அவங்க என்ன ஏதுன்னு எங்களை கூப்பிட்றாங்க. நாங்கள் என்னன்னு பார்த்துடுறோம். சார் 1.5 மணி நேரம் 11 மணிக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட் வரணும். ஏன்னா கையில் காசு கிடையாது, எதுவுமே கிடையாது.
ஏதோ வந்திருக்கோம். என்னடா கண்ணாடி போட்டுட்டு பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. அண்ணன் கொஞ்சம் நீங்கள் அப்படியே இப்படி பார்த்துங்க. இங்கே பாருங்கள், என் கண்ணில் மெட்ராஸ் ஐ வந்து ரொம்ப வேதனையோடு தான் நின்றுட்டுருக்கேன். கண் வீங்கியிருக்கு, பார்த்துக்குங்க. அதனால தான் நான் ஒன்றும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சீன் கொடுக்குறதுக்கு நான் செந்தாமரை கிடையாது, சாதாரண ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன். சரி, தயவு செஞ்சு இது என்னங்கிறத சிந்திச்சு அஸ்வின் சார் எங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பதில் கொடுங்க. இல்லை அப்படின்னா அடுத்த நடவடிக்கை நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்துட்டோம். ஏன்னா வாழ்க்கை இல்லை, இவங்க தான் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. நம்மள்கிட்ட இருக்க அருணாக்கொடியை கூட உருவிட்டானுங்க. சுத்தமாக. அதனால இது என்னங்கிறத இப்போ எங்களுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கோம். பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு பற்றிக்குவோம். நன்றிங்க, நன்றி.